வாழ்க வளமுடன். ஆடி மாதங்கிறது பொதுவாக அம்மனுக்கு உகந்த மாதம். நாம் தீராத கஷ்டம், தீராத பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, இது எல்லாவற்றிற்கும் ஆடி மாதம் எல்லோரும் கண்டிப்பாக கோயிலில் போய் நெய் தீபம், எலுமிச்சம்பழ மாலை, புடவை சாத்துதல், தீ மிதித்தல் இதெல்லாம் செய்து வருவாங்க. இந்த வருடம் ஆடி மாதம் மங்களகரமாக மகிழ்ச்சிகரமாக சென்றது. மங்களகரமாக மகிழ்ச்சிகரமாக பொங்க பொங்க திங்களை சூடியது போல் திருவிழா கோலம் கொண்டு ஆடி மாதம் பிறந்தது. ஒவ்வொரு நாளும் திருவிழா கோலம்தான். 5 வெள்ளிக்கிழமை, 5 செவ்வாய்க்கிழமை, அதுபோல் திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் ஆடி வியாழன் அவ்வளவு சிறப்புமிக்க மாதமாக ஆடி மாதம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் ஆசி பெற, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்வாங்க. விதை போட, செடி நட இதற்கெல்லாம் உகந்தது. ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளையல் காப்பு போட்டு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவார்கள். பல ஊர்களில் ஆடி கூழ்வார்த்தல் சிறப்பாக நடக்கும். வீட்டில் கூட புடவை வைத்து மாவிளக்கு போட்டு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்க கிட்ட ஆசி பெறுவார்கள். அம்மன் கோவில்களில் ஒவ்வொரு அலங்காரம், அன்னதானம், கஞ்சி வார்த்தல், வீட்டில் எப்போதும் குலதெய்வம் தினம் வணங்குகிறோம். இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பாக நாம் குலதெய்வத்தை அழைக்கிறோம். குலதெய்வம் கோவிலுக்கு செல்லுபவர்கள் ஒரு 1/2 கிலோ வெல்லமாவது வாங்கி குலதெய்வத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். நீங்கள் இதை மாதிரி 1/2 கிலோ வெல்லமாவது அல்ல உங்களால் முடிந்தது வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பாருங்கள். உங்கள் குடும்பம் எப்படி சுபிட்சமாக வளர்கிறது என்று பாருங்கள். குலதெய்வம் கோவிலுக்கு செல்லாதவர்களே கிடையாது. அப்படி போகும்போது வெல்லம் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் நம்ம போகணும். தீராத கஷ்டம், தீராத பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவி சண்டை, இது எல்லாவற்றிற்கும் ஆடி மாதம் எல்லோரும் கஷ்டமாக இருக்கும். சண்டை இது எல்லாவற்றிற்கும் ஆடி மாதம்தான் சிறந்ததுன்னு உடனே ஆடி பிறந்ததுமே கோயிலாக எல்லாரும் செல்வாங்க. எலுமிச்சம்பழம் மாலை, நெய் தீபம், நல்லெண்ணெய், 5 தீபம், 11 தீபம், 21 தீபம், இப்படி கஞ்சி, பானகம் வாரம் ஏதாவது செய்து கொண்டு வந்து பிரசாதமாக வழங்குவார்கள் எல்லோருக்கும். மாவிளக்கு மாவு போட்டு, வேப்பிலை கொண்டு வந்து, இளநீல குங்குமம் போட்டு, அது மாதிரியெல்லாம் ஆடி மாதத்தில் செய்யாத திருவிழாவே கிடையாது. தீ மிதித்தல், இது மாதிரியெல்லாம் காவடி எடுத்தல், அது மாதிரி நல்லா நடக்கும். ஆடி மாதங்கிறது அம்மன் மாதங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது. இது நம்மளுக்கு எல்லாமே கண்டு பார்த்து கேட்டு காதால் ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஆடி மாதங்கிறது ஆடி மாதமும் போகப் போகிறது. இனி ஆவணி மாதம்தான் வரப்போகிறது. ஆவணி மாதம் ஆடி வந்தாலே திருவிழா வந்துடும் ஒவ்வொரு மாதமும் சொல்லுவாங்க. அதுபோல் ஆடி வந்ததுமே ஆவணியும் பிறந்து விட்டது. அந்த ஆவணியில் நம்ம விநாயகர் சதுர்த்தி, பூணூல் போடுறவங்க இது மாதிரியெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு திருவிழா ஒவ்வொரு இது எல்லாமே நடக்குது. ஆவணி மாதத்தில் சிறப்பும் வெகு ஜோராக இருக்குது. ஆவணி மாதத்தில் 1ஆம் தேதியே விநாயகருக்கு நல்ல அபிஷேகம், பால், தேன், பழம், பஞ்சாமிர்தம், திரவிய பொடி, இந்த மாதிரி பல வகையில் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து, அபிஷேகம் செய்து, அலங்காரம் பண்ணி விநாயகரை நீங்கள் முதல்ல ஆவணி மாதம் பிறந்தவுடன் 1ஆம் தேதியே விநாயகரை வணங்கி வீட்டுக்கு அழைங்க. நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி விநாயகரை ஒவ்வொரு வீட்லேயும் ஆவணி முதல் நாளே அழைச்சிடணும். அவர் தான் இந்த மாதத்துக்கு உரிய கடவுள். அவர் விநாயகர் சதுர்த்தி வரும், அதுக்கு பிறகு ஆவணி அவிட்டம் வரும், அது மாதிரி திருவிழாலாம் வருது. நீங்கள் விநாயகரை மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க. விநாயகர் சிலை இல்லாதவங்க மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதற்கு மஞ்சள், குங்குமம், பூவு, வெத்தலைப்பாக்கு, பழம் வச்சு
2 நெய் தீபம் ஏற்றி பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சு அவல் பொரி, பொட்டுக்கடலை, பேரிச்சம்பழம், சுண்டல், அவருக்கு பிடிச்சது ரொம்ப மோதகம், நீர் உருண்டை, இது மாதிரியெல்லாம் செஞ்சு செஞ்சு படைக்கலாம். படைங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.